வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா பற்றி கொஞ்சம் எனக்கு அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் எங்கள் சின்ன அண்ணாவை மட்டும்தான் பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து எங்கள் பெரிய பொண்ணு, அவங்க 2 பேருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற என்னை கொஞ்சம் ஓகே அவ்வளோதான். பெரிய அண்ணாவை சுத்தமாக பிடிக்காது. அம்மா அந்த மாதிரி ஒரு மைண்ட் அவங்களுக்கு. அவங்க பேசுகிற பேச்சுக்கு ஏற்று பேசக்கூடாது. நான் கொஞ்சம் அப்பப்போ ஏற்று பேசிடுவேன். அதனால அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஒரு சில கட்டத்தில் நான் நல்லா பார்ப்பேன், அப்போ கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு டைம் அம்மா அப்போல்லாம் அடுப்பு வைக்கிறது தான். எங்கள் அம்மா அப்பா நாங்கள் 3 பேர், 2 அண்ணா ஒரு பொண்ணு. நான் எங்கள் சித்தப்பா அவங்களுக்கு ஒரு பையன் தான். 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு பையன். நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அப்போ எங்கள் 3 பேர் இருக்கப்போ ஃபஸ்ட்டில் எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஒரே அந்த இப்போ இருக்கிற ஏலக்காய் தோட்டம், அதே 3 பேருமே ஒன்றா சேர்ந்து போட்டு ஒன்றாவே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுடைய சின்னம்மா, அது பேரெல்லாம் வேண்டாம், பொதுவாக சின்னம்மா அவ்வளோதான். அவங்க கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருந்தாங்களாம்மா. கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருக்கப்ப எங்கள் நடிச்சின்னம்மா போதும் பரவாயில்ல, கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நடுறப்ப நானே எங்கள் அண்ணா எல்லாம் 3 பேரும் அங்கிட்ட இங்கிட்ட முடிச்சுட்டு சேத்துல விளையாண்டுட்டு இருக்கும் போல இருக்குது. அப்போ எங்கள் நடிச்சினமா கேரகத்தை என்னது 3 குழந்தைகள் வச்சுட்டு இதில் ஒன்றா இருந்தால் ஒத்தா வரும், நம்ம பாட்டில் தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுருக்குது நட்டுக்கிட்டு இருக்கும்போது. அப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு இப்போ இறந்துட்டார், லாஸ்ட்டாக இறந்தார்ல அந்த சித்தப்பா சொல்கிறேன். அவங்க தான் ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. அப்புறம் அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பாவுக்கு சுற்றுலா கோபம் வந்துருச்சாம்மா. அப்புறம் என்னச்சு, அப்படியே சேத்து கையோட என்னை கையில் தூக்கிட்டு வெளியே வந்துட்டா. நம்ம அந்த காட்டில் நடலையா அந்த கொடிக்கோட கிழங்கு கொடி இருக்கும்ல, அது நடு அந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும்ல, அந்த கிழங்கு நட்டுக்கிட்டு இருந்துருக்காங்க. அது அப்படி பண்ணிகிட்டு இருக்குங்காட்டி எங்கள் சித்தப்பா வெளியே வந்துவிட்டு அன்னையிலேருந்து பேசுகிறத நிப்பாட்டிட்டார். நான் என்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை அப்படி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னார், இப்போ போன்ட்டே 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன்னா அப்போ சொன்னார், நான் அன்னைக்கு பேசுகிறத நிப்பாட்டினேன், அதோடு இன்ன வரைக்கும் நான் மூஞ்சியில் முழிக்கிறதுல நான் பேச மாட்டேன் பாரு, ஏன் எதனால் பேசலை அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இது சொன்னார், கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருந்தோம். நட்டுக்கிட்டு இருக்கப்ப எங்கள் சின்ன மேலே ஒன்றும் சொல்ல, அவங்க பாட்டு இங்கே நடிச்சின மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த குட்டி கோலம் நல்லா ஒன்றா வச்சுக்கிட்டு எப்படி வரும், நம்ம தனியாக போய் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை அப்புறம் அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா தனியாக, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க அக்கா தங்கச்சிங்கிட்ட அப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து எங்கள் சித்தப்பா அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் பேசலை அப்படின்னாரு. என் மேலே குழந்தைங்க மேலே வச்சுருந்த ஒரு பாசம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன சித்தப்பா இப்போ கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளை விருந்து போகிறது வர்றது, அங்கேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் நிறைய வந்திருக்காங்களாம்மா. விருந்து ஏதோ நோம்போ ஏதோ இந்த திருவிழா சொல்லுவாங்களா, அம்மன் திருவிழா, அப்படி அந்த இதுக்கு வந்திருப்பாங்களாட்டிருக்குது. எல்லாம் கூட்டம் நல்லா ஜேன்னு பண்ணியிருக்காங்க. பண்ணுங்காட்டி அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு போல இருக்கு, ரொம்ப ஃபீவராமா. யாருமே கண்டுக்கல, அப்படியே ஃபீவரோட எல்லாம் வேலைங்க எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாரு, உரம்பரை அதெல்லாம் விட்டு போட்டு என்னை தூக்கிட்டு, நைட்டு 9-10 மணி இருக்குமாம்மா, தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். 2 கிலோமீட்டர் போனால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே போய் 10 மணிக்கு போய் ஊசி போட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்திருக்காரு. எங்கள் சித்தப்பா சொன்னார், நான் யாரையும் கண்டுக்கல, நான் உன்னை தூக்கிட்டு சைக்கிளில் நான் போயிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு நான் சொல்லிட்டேன், அப்போ இந்த ஓலை வீடு தான், ஓலை கூரைன்னு சொல்லுவாங்களே, கூரை வீடுன்னு, அந்த மாதிரி ஓலையில் கட்டினது தான். இருந்தாலும் எங்கள் அப்பா நல்லா பண்ணுவார். எங்கள் நடிச்சிட்டுப்பா கொஞ்சம் செய்வாங்க, சின்ன சித்தப்பாவுக்கு அது தெரியாது. அப்பா தான் எல்லாத்துக்கும் செங்கல் வச்சு வீடு இதெல்லாம் கட்டி, எங்கள் வீடு தனியாக இருக்கும், அவங்களுக்கு தனியாக இருக்கும். அவங்களுக்கு கட்டினது சாணி போட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா கையில் வேலை தெரிஞ்சதுனால அந்த மிச்சமாக ஒரு சிமெண்டெல்லாம் இருந்தால் அதை ஒரு மூட்டை வாங்கிட்டு சிமெண்ட் போட்டு விட்டார், வீட்டுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. கழுவி விட்டால் போயிடும். அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் எங்கேயோ எப்படியோ போயிடுச்சு. எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாம் வாழ்ந்த காலம்லாம் எப்படியோ போயிடுச்சு. இப்போ பார்க்குறேன், அடுத்து ஏதாவது சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.